வெறுப்பு நாள் நாள் 1. இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. அதனால் இதையே ஒரு சீரியஸாக போட்டுடலான்னுக்கிறேன். வெறுப்பு நாள் எபிசோட் 1. உங்கள் லவ் ஒன் சப்போர்ட்டை கொடுங்க. காலையில் எழுந்துச்சோன்னே முதல் வேலையாக பல்லு விளக்கணும். பல்லு விளக்கியாச்சு. 8:30 மணிக்கு தான் எழுந்தேன். 9 மணிக்கு எங்கள் அக்கா வாடா வாக்கிங் போகலான்னு கூட்டிட்டு வந்துச்சு. 9 மணிக்கு எவனாச்சும் பார்க்கு வந்து வாக்கிங் போவாங்களா அப்படின்னு ஆகிப்போச்சு எனக்கு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா சாப்பாடு கொடுத்து அப்பாவுக்கு போய் கொடுத்துருவான்ட்டாங்க. நானும் அப்படியே காடையை பெட்டின்னு எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கரெக்டாக ரோஹித் வீட்டுக்கு வந்துட்டேன். ரோஹித்தும் இன்னைக்கு காலேஜ் இல்லை. ஸோ வந்து ரோஹித் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் உட்காந்து கேம் ஆடினதான் சீரியஸாக. ஏதோ பீச் பக்கி வந்து டிவியில் ஆடுனுக்கிறான் பையன். அதுலேயும் அவுட் ஆகினுக்கிறான். அதுக்கம்மா அவனுக்கும் டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கம்மா என்ன கதை, எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் உள்ள போயிருந்தேன். ஒரு மேட்ச்சை போட்டு நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியனால ப்ரோட்டீன் வாங்கலான்னு வந்துட்டேன். ப்ரோட்டீன் வாங்கிட்டு அதையும் நம்மளே அப்படியே சமைச்சிட்டேன். கம்பா அடிக்கலான்ட்டு கம்பாவுக்கு போயாச்சு. கம்பா அடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா நம்ம பசங்கள்லாம் அட்டி விட்டுனுக்குறானுங்க என் வீட்டுள்ளேயே. அதுக்கம்மா அவனுங்க பேச்சு போட்டு எங்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம எப்பவும் போல் கிறிஸ்மத்தே வந்துட்டோம். எங்கே போகலான்னு கஷ்டப்பட்டு முடிவு பண்ணானுங்க. கடைசியில் கிறிஸ்மத்தே வந்துட்டானுங்க. அம்மா சாய் ஒன்று அடிச்சுட்டு போர் அடிக்குதுன்னு ஜுடியோ வந்தோம். ஜுடியோவில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணி விட்டேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, புஷ் த பார் டு எக்ஸிட்டுன்னு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், புஷ் பண்ணி விட்டேன். அது பார்த்தா ஃபயர் எக்ஸிட்டு. போய் சொல்கிறான் அவர் போயிருக்காருடா. ஃபயர் எக்ஸிட்டு இப்படி கத்தினே இருந்துச்சு. அதுக்கம்மா ஒரு அண்ணா வந்து அதை ஆஃப் பண்ணி விட்டார். அதுக்கம்மா நாங்களும் அப்படியே ஏரியாண்ட வந்துட்டோம். செம்ம வெயில். ஸோ அப்படியே ஸ்ரீராம் வீட்டில் போய் அட்டி விட்லான்ட்டு பீஸ்ஃபுல்லாக படுத்துட்டேன். அதுக்கம்மா 5 மணி ஆச்சு. நெத்து ஜிம்மில் விட்டானுங்க. ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுட்டு ஒர்க் அவுட்